நம்ம போர்ட்டரில் லாஸ்ட்டு சவாரி முடித்தது பார்த்தோன்னா பாரிஸ் தாங்க. அடுத்த என்ன சவாரி வருமோ நம்ம பயந்துகிட்டே இருந்தேன். கஸ்டமர் இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சரி, இறக்கி முடிச்சதுக்கப்புறம் எப்படியோ நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணால் அடுத்த சவாரி ரெடியாகவே இருக்கும். ஆனால் அந்த சவாரி எங்கே போடுறாங்கன்றது தான் ட்விஸ்ட்டே இருக்குங்க. பாரிஸ் வந்தாலே நம்ம கண்டிப்பாக மிஸ்ஸிங்கில் தாங்க விடுவோம். அதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சவாரியே கரெக்டாக வந்துச்சுங்க. எங்கே பிக்கப்னு பார்த்தோன்னா தண்டையார்பேட்டை பிக்கப் போட்டிருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா ஐயப்பன்தாங்கல்ங்க. கஸ்டமரோட ஃபேர் பார்த்தோன்னா 1117 ரூபாங்க. கஸ்டமர் என்ன மெட்டீரியல் ஏற்றிருக்காங்கன்னு பார்த்தோன்னா வீல் சேர் ஐட்டம்ங்க. கஸ்டமர் பாருங்க ஒரு இடத்துல கேப் விடாமல் பக்காவாக எல்லாமே ஃபினிஷிங் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இன்னும் எவ்வளோ சார் மெட்டீரியல் இருக்குன்னு கேட்டால் அவ்வளோதான் சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வண்டியை வந்து ஃபுல் பண்ண தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்களே பாருங்கள் கஸ்டமர் வந்து எவ்வளோ நம்ம வண்டியில் ஏற்றிருக்காங்க பாருங்கள். ஆல்மோஸ்ட் வண்டியை வந்து ஃபுல் பண்ணிட்டாங்க. ஒரு கேப் விடாமல் சின்ன கேப்பு கூட ஃபில் பண்ணிட்டாங்க. கஸ்டமர்கிட்ட எவ்வளோ சார் வெயிட் அப்படின்னு கேட்டேன். கஸ்டமர் அவ்வளோவா வெயிட் இல்லைன்னாங்க. நம்ம ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணால் எதுக்கு கரெக்டாக தான் ஏற்றிருக்கேன் அப்படி இப்படின்னு நம்மளுக்குள்ள ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு சரி அக்செப்ட் பண்ணிட்டு நம்மளும் லோடு ஏற்றினதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து நம்ம கிளம்பியாச்சுங்க. நம்ம வண்டி மூவ் பண்ணி ஓட்டினதுக்கப்புறம் தான் தெரியுது அது கம்பல்சரியாக வந்து நம்மளுக்கு ஒரு டன் இருக்கும். என்ன பண்ணுறது, சில கஸ்டமர் உண்மையே சொல்ல மாட்டாங்க. ஓகேங்க, டாடா, பாய் பாய்.